அனைவருக்கும் வணக்கம். நான் ராஜலட்சுமி மூர்த்தி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எபிசியாட்டமி பத்தி தான். எபிசியாட்டமி அப்படின்னா என்னன்றது நர்சிங் ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இது வந்து ஒரு மெடிக்கல் டேர்ம். எபிசியாட்டமி ஆட்டமினா வந்துட்டு ஓப்பன், சரிங்களா? எபிசியாட்டமினா வந்து ஒரு ஸ்மால் கட் வந்துட்டு உங்களுக்கு வெஜைனல் ஆரிஃபிஸ்ல குடுப்பாங்க. எதுக்காக வந்து அது குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபி வந்து ப்ராப்பரா வந்து வெளியில வரணும் அப்படின்றதுக்காக. சரிங்களா? அதுல நெறைய டைப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது எப்ப குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூரிங் டெலிவரி அதாவது லேபர் ப்ராசஸ் அப்ப வந்துட்டு குடுப்பாங்க. எல்லா மதருக்கும் குடுப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுக்கு வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. இப்ப வந்து இந்த இந்த பார்ட் வந்துட்டு வெஜைனா, இது வந்துட்டு ஆனல் ரீஜன். ஸோ இது வந்துட்டு ஆனல் ரீஜன். இந்த வெஜைனல் ஆரிஃபிஸ்க்கும் ஆனல் ரீஜனுக்கும் இடையில வந்துட்டு சின்னதா வந்துட்டு கட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்படி நேராவும் கட் பண்ணலாம். இல்ல சைட்லயும் வந்துட்டு கட் பண்ணலாம். அதுல நெறைய டைப்ஸ் இருக்கு. அத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டெஃபைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜிக்கலி பிளான்ட் இன்சிஷன் ஆன் த பெரினியம் அண்ட் த போஸ்டீரியர் வெஜினல் வால் டூரிங் த செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் இஸ் கால்ட் எபிசியாட்டமி. யூசுவலா வந்துட்டு இந்த எபிசியாட்டமி எப்போ குடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர். செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் வந்துட்டு எதுல இருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபுல் cervical dilatation and ends with the எக்ஸ்பல்ஷன் ஆஃப் ஃபீட்டஸ். அதாவது ஃபுல்லா சர்விக்ஸ் டைலேட் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஃபீட்டஸ் வந்து வெளியில வர வரைக்கும் இருக்கிற பீரியட் தான் செகண்ட் ஸ்டேஜ். அதாவது ஜஸ்ட் கிரவுனிங் வந்துட்டு ஆனதுக்கு அப்புறம் இந்த எபிசியாட்டமி வந்துட்டு கொடுப்பாங்க. சரிங்களா? இதை வந்து அதர்வைஸ் கால்ட் பெரினியாட்டமினும் வந்துட்டு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஃபுல்லாவே வந்துட்டு உங்களுக்கு பெரினியல் ஏரியா தான். அதனால அதுல கட் பண்றதுனால பெரினியாட்டமினும் சொல்லலாம். இதனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டு என்லார்ஜ் த வெஜினல் இன்ட்ராய்டஸ். இதுதான் இந்த பார்ட் தான் வந்துட்டு வெஜினல் இன்ட்ராய்டஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். அத வந்து கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்காக வந்துட்டு இந்த எபிசியாட்டமி வந்துட்டு குடுக்குறாங்க. மெயினா வந்து டு ஃபெசிலிட்டேட் ஈஸி அண்ட் சேஃப் டெலிவரி. ஃபீட்டஸ் ஸ்பான்டேனியஸாவோ இல்ல மேனிபுலேட்டிவோ, அதாவது எய்தர் ஃபோர்செப்ஸ் டெலிவரி ஆர் வென்டோஸ் டெலிவரி இல்ல ஸ்பான்டேனியஸ் நார்மல் வெஜினல் டெலிவரி ஆகிறதுக்காக இது வந்துட்டு மெயினா குடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல, டு மினிமைஸ் ஓவர் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரப்ச்சர் ஆஃப் த பெரினியல் மசில்ஸ். இந்த பெரினியல் மசில்ஸ் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ரப்ச்சர் ஆகாத இருக்கிறதுக்காகவும் இந்த எபிசியாட்டமி வந்துட்டு குடுக்குறாங்க. ஃபீட்டல் ஹெட் வந்துட்டு, அதாவது பேபியோட ஹெட் வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாத, எந்த ஒரு இதுவும் ஆகாத வெளியில வர்றதுக்காக குடுக்குறாங்க. சரிங்களா? திஸ் இஸ் அப்ஜெக்டிவ்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதனோட இண்டிகேஷன். இண்டிகேஷன் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு வருது. அதாவது செலக்டிவ் கேசஸ்க்கு தான் வந்துட்டு குடுப்பாங்க. நாட் ஃபார் எவ்ரி விமன். இப்ப நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு போறேன். அங்க நெறைய பேஷண்ட்டுக்கு வந்துட்டு எபிசியாட்டமி வந்து குடுக்கறதே இல்ல. ஏன்னா ஸ்மால் பேபி இல்ல மல்டி கிராவிடா மதர் அவங்களுக்குலாம் ஆல்ரெடி வந்துட்டு அந்த வெஜினல் ஆரிஃபிஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகி மசில்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப லூஸா இருக்கு. வித்தவுட் எபிசியாட்டமி நார்மல் டெலிவரி வந்து கண்டக்ட் பண்றாங்க. ஆஹ் அதுக்கு வந்துட்டு என்னென்ன இண்டிகேஷன் எபிசியாட்டமிக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன் எலாஸ்டிக் ரிஜ்டு பெரினியம். அதாவது உங்களுக்கு இங்க யூசுவலா வந்துட்டு பெரினியல் ஏரியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சா எலாஸ்டிக்கா வந்துட்டு இருக்கும். இஃப் இட் இஸ் நாட் தேர் லைக் திஸ், ஸோ தே கேன் கோ ஃபார் எபிசியாட்டமி. சரிங்களா? பெரினியல் டேர் ஆகாத இருக்கிற கண்டிஷன்ல வந்துட்டு குடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்துட்டு பெரினியல் டேர் வந்துட்டு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதுதான் வந்து ஆன்டிசிபேட்டிங் பெரினியல் டேர். எந்த மாதிரி கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பேபி, அதாவது பேபியோட வெயிட் வந்துட்டு அதிகமா இருக்கிறது, ஃபேஸ் டு பியூபிஸ் டெலிவரி, பிரீச் டெலிவரி, ஷோல்டர் டிஸ்டோஷன், இதெல்லாமே வந்துட்டு அப்நார்மல் டெலிவரி, அப்நார்மல் பிரசன்டேஷன்ஸ். இந்த மாதிரி கண்டிஷன்ல எபிசியாட்டமி வந்துட்டு கொடுக்குறாங்க. நாட் ஓன்லி ஃபார் பிரசன்டேஷன் பொசிஷன், ஆப்ரேட்டிவ் டெலிவரி, அதாவது ஃபோர்செப்ஸ் டெலிவரி, வென்டோஸ் டெலிவரி வந்து பண்றப்பையும் இந்த எபிசியாட்டமி வந்துட்டு கொடுப்பாங்க. வேற ஏதாச்சும் மதருக்கு வந்துட்டு பெரினியல் ரிலேட்டட் சர்ஜரிஸ் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கண்டிஷன்லயும் அவங்களுக்கு இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு ஸ்ட்ரெயின் ஆகக்கூடாதுன்ற காரணத்துக்காகவும் இந்த எபிசியாட்டமி வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ காமன் இண்டிகேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரினியம் வந்துட்டு கொஞ்சம் டைட்டா இருக்கிறவங்களுக்கு, தென் பிரைமி கிராவிடா, த்ரெட்டன்டு பெரினியல் இன்ஜுரி இன் பிரைமி கிராவிடா,
பிரைமரி மதருக்கு மோஸ்ட்லி வந்துட்டு குடுப்பாங்க. தென் ஃபோர்செப்ஸ் பிரீச் அண்ட் ஆக்சிபிட்டோ போஸ்டீரியல் ஆர் ஃபேஸ்டட் வித் அப்நார்மல் பிரசன்டேஷன் பொசிஷன் இருக்கவங்களுக்கும் இந்த எபிசியாட்டமி வந்து குடுக்குறாங்க. இதெல்லாமே வந்துட்டு காமன் இண்டிகேஷன்ஸ். அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமிங் ஆஃப் எபிசியாட்டமி, அதாவது எபிசியாட்டமி வந்துட்டு எப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்துட்டு டைமிங் ஆஃப் எபிசியாட்டமி. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வைவா கொஷின். இதில் பாருங்க, பல்ஜிங் தின்டு பெரினியம் டூரிங் கன்ட்ராக்ஷன், அதாவது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் லேபர் அப்போ நல்ல கன்ட்ராக்ஷன் இருக்கிறப்ப உங்களுக்கு 3 to 4 சென்டிமீட்டரில் வந்துட்டு ஹெட் வந்துட்டு விசிபிளாக இருக்கும். அந்த க்ரௌனிங் ஜஸ்ட் ப்ரையர் டு க்ரௌனிங் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து இந்த பெரினியல் ஏரியா, அதாவது இந்த வெஜனல் பார்ட் வந்து ரொம்ப தின்னா இருக்கும். ஸோ அந்த டைம்ல தான் வந்துட்டு கொடுக்கணும். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு இது வரைக்கும் வந்துட்டு நம்ம பார்த்தது வந்து எபிசியாட்டமி, அதனோட டைப்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்துட்டு போடுறேன். எபிசியாட்டமினா என்ன, அதனோட அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செம் ஸ்டூடெண்ட் வந்து கொஷின் பேப்பர் கேட்டிருந்தாங்க. அதை வந்து நான் தமிழ் நர்சிங் ஆப்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்க. நீட்டாக படிங்க, ஸ்மார்ட்டாக படிங்க. ஸ்மார்ட் நர்ஸ்ன்ட்டு பேர் வாங்குங்க. தேங்க்யூ.